ஹெவன்ஸ் ஓப்பன் மிஷன்லேருந்து சிஸ்டர் பிரியா பிரபாகர் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊழிய பாதையில் அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது அநேக இளம் வாலிபர்கள் முழு நேரமாக ஊழியத்திற்கு வருகிறேன், ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதை கேட்டிருக்கின்றேன். இதற்காக நான் ஜெபிக்கவும் அநேகர் கேட்டுக்கொண்டபடினாலே ஜெபிப்பேன். ஆனால் முழு நேரமாக ஊழியத்திற்கு தானாக நாமளாகவே வர முடியாது. தேவனுடைய அனாதி தீர்மானம் இல்லாமல், தேவனுடைய அந்த நோக்கம் இல்லாமல் யாருமே ஊழியத்திற்கு வர முடியாது. எனவே கர்த்தருடைய ஊழியத்திற்கு வருகிறேன் என்று அர்ப்பணிக்கிறவர்கள் வேற ஒரு நபருடைய தரிசனத்தில் இணைந்து கொள்வார்கள். எனக்கு இப்படிப்பட்டதான ஊழியங்களை செய்ய ஆவியானவர் உணர்த்தறார் என்று ஒரு தரிசனத்தை சொல்லும் பொழுது அநேகர் அந்த போதகருடைய தரிசனத்திற்கு, அந்த ஊழியக்காரருடைய தரிசனத்திற்கு இணைந்து தோள் கொடுத்து செயல்படுவார்கள். இப்படிதான் ஊழியங்கள் தேவன் செயல்பட வைப்பார். ஆனா முழு நேரமாக வருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நிறைய மைனஸ் அண்ட் பிளஸ் இருக்கு. கர்த்தருடைய சித்தம் நீங்க ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா அவர் உங்களை ஊழியத்திற்கு அழைத்துக் கொள்வார். என்னை தாயின் கருவிலேயே உன்னை பிரித்தெடுத்தேன், தாயின் கருவிலேயே கர்ப்பத்திலேயே உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக உருவாக்கினேன், ஏற்படுத்தினேன் என்று சொல்லி என்னை அவர் ஊழியத்திற்கு அழைத்தார். நான் ரொம்பவே கிட்டத்தட்ட 6 வருஷம் நான் ஊழியத்திற்கு வருவதற்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல. ரொம்பவே தயங்கினேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. ஜெபிப்பேன், அவ்வளோதான். வசனம் கூட எனக்கு தெரியாது. பைபிள் வாசிக்க தெரியாது. பைபிள் வாசிக்கணும்னு நினைப்பேனே தவிர பைபிளை எடுக்கவே மாட்டேன் என் வாலிப வயதில். ஆனால் என்னை கர்த்தர் சந்தித்த பொழுது வேத வசனங்களை படிக்கவும், அதை குறித்து தியானம் பண்ணவும், அதை குறித்து டீச் பண்ணவும், ப்ரீச் பண்ணவும் தேவன் எனக்கு உதவி செய்தார். மக்கா இருந்த என்னை எடுத்து, சிறுமையில் இருந்த என்னை எடுத்து அவர் புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து உன்னதங்களிலே உட்கார வைத்து அவருடைய ஞானத்தினால என்னை நிரப்பினார். அதனால ஊழியம் செய்கிறவர்கள் தேவ சித்தம் இருந்தா கண்டிப்பா அவர் ஊழியத்தை உங்கள் இழுத்து கொள்வார். ஆனா நான் ஊழியம் செய்யறேன் அப்படி என்று சொல்லி நீங்களாகவே ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டு வரும் பொழுது அது கண்டிப்பாகவே செயல்பட முடியாது. டினாமினேஷனோட கூட சேர்ந்து ஊழியம் செய்வார்கள். நம்மளுடைய ஊர்களிலே, நம்மளுடைய பகுதிகளிலே, தென்னிந்தியா பகுதிகளிலே, இந்தியா பகுதிகளிலே நிறைய டினாமினேஷன்கள் இருக்கு. அசம்பிளிஸ் சர்ச்சஸ் இருக்கு, அப்போஸ்தலர் சபைகள் இருக்கிறது, இவாஞ்சலிக்கல் சபைகள் இருக்கிறது, சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பெயர் உள்ள சபைகள் இருக்கிறது. அதுல தெரிந்தவர்களில் அதுல இருக்கிற பிலீவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நான் +2 முடிச்ச உடனே நான் போய் ரெவரண்ட்டுக்கு படிக்க போறேன் என்று சொல்லி அதுல அவர்கள் ஜாயின் பண்ணுவார்கள். அவங்க போய் நிறைய பைபிள் காலேஜஸ் இருக்கு, தமிழ்நாட்டிலேயே நிறைய இருக்கு. அதுல போய் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் படித்து விட்டு வருவார்கள். அவர்கள் அப்போ அந்த டினாமினேஷன் கீழாகவே வேலை செய்வார்கள். இந்த டினாமினேஷன் கீழே வேலை செய்வது அவர்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும், ஃபியூச்சர் பிளான் கிடைக்கும். அவங்க ஊழியத்தில் மெச்சூரிட்டி ஆவாங்க. ஏன்னா நிறைய பிலீவர்ஸ் அந்த டினாமினேஷன்களில் மெயின் லைன் சர்ச்சஸ்களில் இருக்கிறதுனால அவர்களுக்கு வேலை செய்ய, அவர்களுக்கு ஊழியம் செய்ய, அவங்களுடைய வீட்டு காரியங்களுக்கு ஊழியம் செய்ய, அவர்களுடைய காரியங்களுக்கு ஊழியம் செய்ய இவர்கள் நன்றாக கற்றுக்கொள்வார்கள். அதன் பிறகு தேவனுடைய அழைப்பு இருக்கும் பொழுது டினாமினேஷனை விட்டு வெளியில இவங்க இண்டிவிஜுவலா சர்ச்சஸ் வைத்து தேவ பணியை செய்வார்கள். அப்போ இவங்களுக்கு ஏற்கனவே அவர்கள் நிறைய அனுபவத்தில் இருப்பார்கள். தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலா இவர்கள் சபையை ஆரம்பித்து அவர்கள் செய்வதற்கு இவங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைச்சிடும். அவர்களுக்கு நிறைய அனுபவத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் தேவ திட்டத்தை தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் இதே இண்டிவிஜுவலா ஒரு சர்ச்சில் நான் முழு நேர ஊழியக்காரராக வரப்போறேன் அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா உங்க ஃபாதர் அல்லது ஃபாதர் இன்லா யாரோ ஒருவர் சபை நடத்தி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அடுத்த தலைமுறையினராய் நீங்க அதை ஃபாலோ பண்ணி நடத்துவதற்கு முழு நேரமாக உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள். இதுலேயும் உங்களுக்கு நிறைய சொந்த இடம் கிடைச்சிடும்.
ஆல்ரெடி பிலீவர்ஸ் இருப்பாங்க. கண்டினியூஸா நீங்க என்ன பண்ணலாம், அந்த சபையை நீங்கள் எடுத்து நடத்தலாம். ஆனா, சபையே இல்ல, இதுவரைக்கும் எனக்கு எந்த விதமான வழியும் இல்ல, எந்த விதமான பிளாட்ஃபார்மும் எனக்கு கிடையாது, சபையை செய்வதற்கு, சபையை நடத்துவதற்கு அப்படின்றவங்க வாலிப வயசுலே 25 இயர்ஸ், 17 இயர்ஸ், 20 இயர்ஸ்லேயே நீங்க என்ன பண்றீங்க, முழு நேரமாக தேவ சமூகத்திற்கு தேவனுடைய பணியை நான் செய்கிறேன்னு அர்ப்பணித்து வருகிறீர்கள். சரி, என்ன பண்றீங்கன்னு பார்த்தா மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் கிட்டத்தட்ட சும்மா இருக்கிறது. இல்லைன்னா எங்கேயாவது ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அங்க போய் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், நான் முழு நேர ஊழியம் செய்ய வருகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் தான் வேஸ்ட் ஆகுது, நாட்கள் தான் வேஸ்ட் ஆகுது. அதை விட நீங்கள் முழு நேர ஊழியம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் படித்த படிப்புக்கு வேலையை செய்யுங்கள். அதைத்தான் எனக்கு தேவன் செய்தார். நான் நர்ஸுக்கு படித்தேன். படித்து முடித்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் நான் வேலை செய்தேன். அதன் பிறகு நான் ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்தபடினாலே தேவ சமூகத்தை அமர்ந்திருக்கும் பொழுது தெளிவான தரிசனத்தையும் தெளிவான தீர்மானத்தையும் டிசிஷன் எடுக்க ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். அப்பொழுது என் கணவரை போய் அணுகி, நான் இனிமேல் வேலை செய்ய மாட்டேன், நான் ஊழியத்திற்கு தான் செய்வேன் என்று சொல்லி என் கணவரை அணுகி அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் சொல்லும் பொழுது அவர் தாராளமாக கர்த்தருடைய பணியை செய்ய உன்னை ஒப்புக்கொடு என்று சொல்லி அவர் சொன்னதுக்கு அப்புறமா நான் இனிமேல் நான் வேலைக்கு போக மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி தேவ சமூகத்தை என்னை ஒப்பு கொடுத்தேன். அதன் பிறகு 1 இயர் நான் சும்மா தான் இருந்தேன். ஏன்னா குழந்தை பிறந்திருந்தது எனக்கு. ஸோ அந்த வீட்டில் இருந்து ஜப ஊழியத்தை தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். முதல் நான் செய்த ஊழியம் ஜப ஊழியம் தான். அந்த ஜப ஊழியத்திலேயே பிரிந்த குடும்பங்களை சேர்த்து வைக்க கர்த்தர் உதவி செய்தார். குழந்தை பாக்கியம் இல்லாத 13 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சகோதரிக்கு குழந்தையை பெற்றெடுக்க உதவி செய்தார். வீட்டிற்கு வந்து ஜெபித்துக் கொள்வார்கள், ஜெபிப்பதற்காக என்னை அழைப்பார்கள். இப்படியெல்லாம் ஊழியத்தை தொடர்ந்து நான் தொடங்குவதற்கு எனக்கு உதவியானது. அநேக பெண்கள் மத்தியிலே போய் செய்ய உதவி செய்தார். இப்போ முழு நேரமாக ஊழியம் வருவதற்கு நீங்க தனி நபராய் இருப்பீர்கள் என்று சொன்னால் மிக மிக கவனம் வைக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் இவ்வளவு வலியுறுத்தி சொல்லுகின்றேன். ஆல்ரெடி அப்பா செய்றாரு, ஆல்ரெடி எங்க மாமனார் செய்றாரு, இல்ல ஆல்ரெடி எங்க அண்ணா செய்றாரு, நான் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி நானும் ஒரு செய்கிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நான் ஒரு டினாமினேஷன்ல இருக்கிறேன், அதனால நான் +2 முடிச்சதுக்கு அப்புறமா நான் போய் ரெவரண்ட்டுக்கு படிக்க போறேனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க அழகா போய் தேவ பணியை செய்யலாம். தனிப்பட்ட முறையில நீங்க இருக்கிறீங்க, வனாந்தரம் போல வெறுமையா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், தேவனுடைய அந்த பர்ட்டிகுலர் நாள் வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். திருமணமே ஆகியிருக்காது, நீங்க பாட்டுன்னு முழு நேர ஊழியத்திற்கு என்று ஒப்பு கொடுத்து விட்டீர்கள். அந்த தாய் தகப்பனை யோசித்து பாருங்க, திருமணத்திற்கு உங்களுக்கு என்ன செய்வார்கள், எப்படி அதை அவர்கள் செய்து முடிப்பார்கள்? ஒரு பொண்ணு போய் பார்க்கறதுனா கூட மாப்பிள்ளை என்ன வேலை செய்றாரு, அவர் முழு நேர ஊழியக்காரரு, நீங்க வந்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு வருமானம் இருக்காது, சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, வாடகை கட்டணம் இதெல்லாம் இருக்காது. அப்பா பென்ஷன்ல, அம்மா பென்ஷன்ல அந்த அவர் முழு நேர ஊழியக்காரரா இருக்கிறாரு அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த திருமணம் எப்படி நடக்கும், அந்த பெண் எப்படி திருமணம் முடிக்க வருவா? ஸோ இதையெல்லாம் யோசித்து பார்த்து முழு நேர ஊழியக்காரராய் நீங்கள் வருவதற்கு திட்டமிடணும். ஆனா அர்ப்பணிச்சிடுங்க, முழு நேர ஊழியக்காரராக உங்களை அர்ப்பணித்து விடுங்க. ஆனா நீங்க படிச்ச படிப்புக்கு வேலை செய்யுங்க, திருமணம், பிள்ளைங்க, ஒரு வாழ்க்கைக்கு அந்த முழு நேர ஊழியத்திற்கு வருவதற்கு ஒரு அடித்தளம், முக்கியமான ஒரு சப்போர்ட். உங்ககிட்ட ஒரு 20 ஃபேமிலிஸ் இருக்காங்க, அவங்க மந்த்லி உங்களுக்கு ஊழியத்தை தாங்குவார்கள், ஊழியக்காரரை தாங்குவார்கள் என்று சொன்னால் தேவன் கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணுங்க, விசுவாசத்தோடு கூட விசுவாச வாழ்க்கை வாழும்படிக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஆனா வெறும் கையா முழம் போடுறது போல எந்த விதமான சோர்ஸ், எந்த விதமான காரியமும் இல்லாம நீங்க வரும் பொழுது அவருடைய சித்தத்தை நடத்துவதற்கு கால தாமதமாகும் பொழுது பல பிரச்சனைகளுக்குள்ளாக நீங்கள் ஆளாவீர்கள். இன்னும் ஞானத்தோடு கூட செயல்பட ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகின்ற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகின்றார். எனவே நல்ல ஒரு ஆலோசனையாக இது உங்களுக்கு இருக்கும்னு கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். God bless you each and everyone. Shalom.